இங்கே 6 படையிலே வைத்து 6 நாட்களும் வழிபட்ட வேல், அந்த வேலை நம்முடைய பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு, மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு, அண்ணா கொஞ்சம் 2 முன்னாடி வாங்கினா நைனார்ண்ணா, அண்ணா 2 பேர் வாங்கினா, நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு, நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் சேர்ந்து நம்முடைய அன்பளிப்பாக முருகனுடைய அருளை வழங்கக்கூடிய வகையில இந்த வேலை தருகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிற போது మురుగన్ ஒரு పోర్కడవుల్ 2014లో నేను ఒక పార్టీ ప్రారంభించినప్పుడు తెలంగాణ హైదరాబాద్లో ఆ రోజు నేను అనుకోలేదు ఏథెన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మదురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో, నేను పెరిగిన తమిళనాడులో, నేను ఇష్టపడే తమిళ సంస్కృతి, నాకు సంస్కృతి బీజాలు పోసిన తమిళనాడు, తమిళ భాష, వీటన్నిటిలో నేను ఒకరోజు ఇక్కడికి వచ్చి ఎంతమంది గురువుల మధ్య, ఇంత పెద్ద హిందూ మున్నని పెద్దల మధ్య, ఇన్ని లక్షల మంది ప్రజల మధ్య నేను ఇలాంటి రోజు ఒకటి వస్తుందని నేను ఎప్పుడు ఊహించలేదు, నేను అనుకోలేదు. ఏథెన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మదురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో, నేను పెరిగిన తమిళనాడులో, నేను ఇష్టపడే తమిళ సంస్కృతి, నాకు సంస్కృతి బీజాలు పోసిన తమిళనాడు, తమిళ భాష, వీటన్నిటిలో నేను ఒకరోజు ఇక్కడికి వచ్చి ఎంతమంది గురువుల మధ్య, ఇంత పెద్ద హిందూ మున్నని పెద్దల మధ్య, ఇన్ని లక్షల మంది ప్రజల మధ్య నేను ఇలాంటి రోజు ఒకటి వస్తుందని నేను ఎప్పుడు ఊహించలేదు. ఐ హోప్ యూ కెన్ ట్రాన్స్లేట్. நான் 2014 வரவழைத்தது முருகன், அந்த வெற்றிவேல் முருகனுக்கு. என்னை வளர்த்தது முருகன், அந்த வீரவேல் முருகனுக்கு. எனக்கு துணிச்சல் தந்தது முருகன், அந்த சுரவேல் முருகனுக்கு. மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம். முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன. மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம். மீனாட்சி அம்மன் தாய் பார்வதியின் அம்சம். எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார். முருகனின் தந்தை சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்று மதுரையில் தான் இருந்தார். எனவே இந்த மதுரையில் தாயமே இருக்கிறார், தந்தியும் இருக்கிறார், மகனும் இருக்கிறார். அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். பாரத நாட்டுல 2 பேர் தான் வித்தியாசமாக எங்களுக்கு கண்ணில் பட்டாங்க. ஒன்று பவன் கல்யாண்ஜி. ஒட்டுமொத்த மேடையில எவனாவது இந்த பூமியில, இந்த மண்ணுல ராமரை பத்தி, பெருமாளை பத்தி, கடவுளை பத்தி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே அவர் செருப்பெடுத்து காமிச்சு, நான் பேச மாட்டேன் இது பேசும் சொன்னவர் பவன் கல்யாண். தர்மத்துக்கு விரோதமாக யாராவது பேசினா பவன் கல்யாண் உதாரணம் நமக்கு. அடுத்து ஒருத்தர் வர முடியாது, தவிர்க்க முடியாத காரணத்தினால சொல்றார். நமக்கு எல்லாம் தெரியும் யோகிஜி. அவர் எப்படி இவராவது கை காமிச்சார். அவர் பேசுறதே கிடையாது. பேசுறதெல்லாம் தேசிய சின்னமாக ஜேசிபி தான். இப்பலாம் இந்த தேசத்துக்கு எதிராக, தர்மத்துக்கு எதிராக யாரு பண்ணாலும் ஜேசிபி வேலை செய்யும். ஐயா பவன் கல்யாண் அவங்க வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் திருப்பதி கோவிலினுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்றாங்க. தி டோட்டல் அசெட் ஆஃப் திருப்பதி டெம்பிள். திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 917 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க, சென்னை உட்பட.
மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே 2,47,000 கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கு இருக்கு. 2,47,000 கோடி. தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது 3 லட்சம் கோடிங்க ஐயா. அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல், ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி, ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார். முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம். நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. போகும் பொழுது வரும் பொழுது எதுவும் நமக்கு நடக்காது. காரணம், எப்பொழுதும் முருகபெருமான் நம்ம கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். Secularism means no discrimination against anybody in the name of religion. நம்ம நாட்டுல செக்குலரிஸ்ட் வந்து no discrimination against anybody in the name of religion except Hinduism, except Hindu gods and Hindu culture. Hindu culture திட்டிட்டே இருங்க, Hindu gods abuse பண்ணிட்டே இருங்க. That is secularism for them. They don't have the guts to point out any other religion except Hindu dharma. இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு, செக்குலரிஸ்ட் கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த one great weapon is there. அது என்ன? freedom of speech. பேச்சு சுதந்திரம். இஷ்டத்துக்கு பேசுறது. நம்ம கடவுளை திட்டுறது பழக்கமாயிடுச்சு. கடவுளை திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது பேச்சு சுதந்திரம். அவர் திட்டிட்டே இருப்பாங்க, நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும். ஏன்னா நீங்க இந்துக்கள். இது மாறணும். This has to change.